ஓகே. வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டோட அப்டேட், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் முக்கியமானது ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் எப்படி ஜஸ்ட் ஒரு அட்திமணி ஸ்ட்ராட்டில் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வேகமாக பார்க்கலாம் குயிக்காக. சரி, ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை நமக்கு நல்ல ஒரு செல்லிங்கு கிட்டத்தட்ட 24,350 அடிச்சுட்டு மார்க்கெட் ஒரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு செல் ஆகிடுக்கு. தென் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி நிற்கிறான். இருந்தாலும் 24,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக மார்க்கெட் கன்சிடர் பண்ணுது. ஃபர்தராக 24,000க்கு கீழே மண்டே ட்ரேட் ஆக ட்ரை பண்ணுதுன்னா மார்க்கெட் மோஸ்ட்டாக செல் ஆகிற சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்க நம்ம எடுத்துகிட்டா இது நல்ல ஒரு ஜோன், சரியா, ஒரு டிமாண்ட் ஜோனு 23,750 23,600 ஜோனுக்குள்ளே வந்துருச்சுன்னா பாட்டம் மாதிரி பஞ்ச் பண்ணிடுவான் மேக்ஸிமம், சரியா. 150க்கு கீழே இருக்கிற வரை 24,150க்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரையில் மோஸ்ட்டாக நம்ம செல் சைடே யோசிக்கலாம். 150க்கு மேலே வந்தால் உங்களுக்கு காட்டுற கால் ஆப்ஷன் என்ட்ரி மட்டும் இன்ட்ராடே அவர் நீங்கள் ஒரு 2 days எடுக்கிறீங்கன்னா நம்புங்க, அதுக்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் என்ட்ரியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மீதி நான் லைவில் சொல்கிறேன். இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது மார்க்கெட் மோஸ்ட்டாக நியூஸ் பேஸ் தான் ரன் ஆகுது. அதனால் அந்த வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். இப்போ இருக்கிற கண்டிஷன் நமக்கு மண்டேவே அப்படியே ஓப்பன் ஆகலாம். நம்ம 3-4% கேப் அப் கேப் டவுனில் கூட ஓப்பன் ஆகலாம். யாருக்கு தெரியும் மண்டேக்குள்ளே என்ன நியூஸ் வரும் அப்படிங்கிறது. பியூராக 1 month ஃபுல் வாலட்டிலிட்டி நியூஸ் பேஸ் தான். இப்போதைக்கு இருக்கிற டெக்னிக்கல்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் மார்க்கெட் நல்லா ஹையராக ட்ராவல் ஆகுனா என்னை பொறுத்தவரை 24,000 இந்த ட்ரெண்டு திரும்ப 150க்கு மேலே வந்தாலும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். தென் பிரேக் ஆனால் 24,800, சரியா. ஆனால் அதெல்லாம் போகிறக்கான வாய்ப்பு இல்லை. மேபி 150க்கு மேலே வருதுன்னா நமக்கு இதை ட்ரை பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு முறை, சரியா. மோஸ்ட்டாக இப்போதைக்கு அப்படியே மெதுவாக கரெக்ஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நான் எதிர்பார்க்குறேன். 24,000 கீழே வந்துருச்சுன்னா சரி. இது நிஃப்டிக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமானது நமக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் பாருங்களேன். ஓப்பனிங் டு ஹை கேண்டில் நல்ல ஃபாலு. தென் நீங்கள் ஒரு மார்னிங் சப்போர்ட்டை உடச்சிட்டான். ஆக்சுவலாக சப்போர்ட்டை உடச்சிட்டு சப்போர்ட்டுக்கு கீழே மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகி மேலே சின்ன ரெக்கவரி ஆகி நிற்கிறான். இங்கே கேப் ஃபில்லிங் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் ஃபில்லிங்கும் ஆல்மோஸ்ட் டன்னு. ஆனாலும் மார்க்கெட் 55,000க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். 55,000ங்கிறது ஒரு நல்ல நம்பர், சரியா. இதுக்கு மேலே வர கால் ஆப்ஷன் என்ட்ரி மட்டும் நம்புங்க. 55,000க்கு மேலே இன்ட்ராடேலையோ இல்லை ஒரு 2 days இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க ஆப்ஷன் பையிங் அப்படின்னா 55,000க்கு மேலே வர கால் ஆப்ஷன் என்ட்ரி மட்டும் நம்புங்க. அது கீழே நமக்கு மோஸ்ட்டாக அகெயின் மார்க்கெட் இந்த சப்போர்ட் இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா, உடச்சி க்ளோஸ் கீழே வைக்கிறான்னா கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு 53,496, சரியா. இது பேங்க் நிஃப்டி. சரி, குயிக்காக 2க்கு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த இது சொன்னோம் இல்லைங்களா, என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ டேரெக்டாக நிஃப்டி வந்துடலாம். நிஃப்டியோட இது ஆப்ஷன் பே ஆஃபு நேராக நம்ம அந்த 30 ஏப்ரல் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிடுறேன். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ட்ரேட் நடக்குது, க்ரியேட் ஆகிருக்கும். எதில் ஸ்ட்ராடல் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதுலாம் அதிகமான ஸ்ட்ராடல் க்ரியேட் ஆகுது. எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் இருக்கிறதுல அதிகமான ஸ்ட்ராடலுங்க இங்கே இங்கெல்லாம் பாருங்களேன். இங்கே ஸ்ட்ராடல் இருக்குது, இங்கே பாருங்கள். காலன் புட்டு ரெண்டுமே நடந்திருக்கு ட்ரேட். ஆனால் இருக்கிறதுலே அதிகமானது கால் ஆப்ஷன். ரெட் கலர் கால் ஆப்ஷன், சரியா. கால் ஆப்ஷன் ரைட்டிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா அதெல்லாம் நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு அர்த்தம், சரியா. பக்கத்தில் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் எங்கே காலும் புட்டும் ஓரளவுக்கு நல்ல ரைட் ஆகிடுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு 24,000 பாருங்கள். இங்கே இந்த க்ரீன் கலர் புட் ஆப்ஷன் அதிகமாக ரைட்டாக இருந்தாலும் கால் ஆப்ஷன் ரைட்டிங்கும் ஓரளவுக்கு அதில் ஒரு 60% 70% வந்திருக்கு, சரியா. தென் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,100. இதில் கால் ஆப்ஷன் ரைட்டிங் அதிகமாக இருக்குது, புட் ஆப்ஷன் ரைட்டிங் கம்மியாக இருந்தாலும் அதில் ஒரு 60-70% வந்திருக்கு. சம்டைம்ஸ் கால் அண்ட் புட்டு சில ஸ்ட்ரைக்கில் ஈக்குவலாக இருக்கும், சரியா. அப்படி ஈக்குவலாக இருந்தால் என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னா சிம்பிள் மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங், சரியா. சரி, இப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ண போதா இல்லை ட்ரெண்டிங் போதா அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. இதை பேஸ் பண்ணி இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸ்ட்ராடல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஃபர்தராக இப்போ இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் பார்க்கணும். இப்போ 24,000 எடுத்துப்போமே, 24,000 கால் ஆப்ஷன் ரைட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது.
இந்த க்ரீன் கலர் லைனும் பாரும் மேலே ஏறுது. அண்ட் வந்து இந்த ரெட் கலர் இருக்கா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயும் வந்து பார் வந்து இன்க்ரீஸ் ஆகி அப்படியே வருது அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே லாக் ஆக போகிறோன்னு அர்த்தம். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா சிம்பிள் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சு இப்போ 24,000 காலும் சரி புட்டும் சரி அங்கே என்ன பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க சரியா. செல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பிரேக் ஈவன் கிடைக்கும். மார்க்கெட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகணும். இப்போ இந்த பிரேக் ஈவன் என்ன அர்த்தம்னா ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கிற ப்ரீமியம் இருக்கா 172 இந்த கால் சைடு பார்த்தீங்கன்னா 172 ப்ளஸ் புட் சைடில் 159 ப்ளஸ் பண்ணும்போது 331 பாயிண்ட். அதாவது மார்க்கெட் 331 பாயிண்ட் கீழேயும் மேலேயும் தாண்டாது அப்படிங்கிறது தான் அவங்க காசு அதிகமாக போட்டு தான் செல் எடுப்பாங்க கரெக்டாக. அப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம், நீங்கள் அதுக்கு பேர் வச்சுக்கலாம் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சரியா. அப்போ அந்த 331 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறான். அப்போ ஃபர்தராக இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த நீங்கள் பார்க்குற ஸ்ட்ராடலில் அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் கீழேயும் 330 பாயிண்ட்டு தாண்டாது. இப்போ இந்த கரண்ட் எக்ஸ்பீரி வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கீழே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நல்ல சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும் 23,670. மேலே ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இந்த பிரேக் ஈவன் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும் 24,330 சரியா. தென் இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஆனால் ட்ரெண்டிங்கும் ஆகலாம், அந்த பிரேக் ஈவனை தாண்டி போகலாம்ல, கண்டிப்பாக தாண்டியும் போகலாம். அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஹையராக மேலே பிரேக் ஈவன் எவ்வளோ சொன்னோம் 330 தானே. அப்பர் பிரேக் ஈவன் எவ்வளோ 330. அங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கலாம். வெர்டிக்கல் லைன் 300ன்னு வச்சுப்போம் சரியா. 300ல் வச்சுக்கலாம். 300 லோவர் பிரேக் ஈவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50 லோவர் பிரேக் ஈவன் நமக்கு 700 அந்த ரேஞ்சில் வரும். 670 காட்டுச்சு, நம்ம 700ன்னு வச்சுக்கலாம். 700 சரியா. 23,700. இது அப்பர் பிரேக் ஈவன், இது லோவர் பிரேக் ஈவன் சரி. இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இது அப்பர் பிரேக் ஈவன் மேலே போகணும் எனக்கு அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலரில் இருக்கல இந்த கால் ஆப்ஷன் இது டிக்ரீஸ் ஆகணும். இது என்ன ஆகணும் உள்ளே போகணும் சரியா. இது டிக்ரீஸ் ஆகி மார்க்கெட்டில் வந்து இந்த க்ரீன் கலர் புட் ஆப்ஷன் ரைட்டிங் நல்லா என்ன ஆகணும், இந்த புட் ஆப்ஷன் ரைட்டிங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்துட்டான் 24,000ல் இன்க்ரீஸ் ஆக பார்க்குறான். தென் மேலே இருக்கிற பிரேக் ஈவனை பார்த்து மார்க்கெட் போகிறான்னு அர்த்தம். சிம்பிள் சரியா. மேலே எது பிரேக் ஈவனோ அதை பார்த்து மார்க்கெட் போவான், அதுதான் இது காட்டுது. மார்க்கெட் வந்து ஒரு சைடில் மட்டும் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 2 சைடு இல்லாமல் ஒரு சைடு மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்லை கீழே வரணும் அப்படின்னா ஆப்போசிட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தென் பிரேக் ஈவனையும் தாண்டி போயிடணுமானா பிரேக் ஈவனில் பாருங்கள் இந்த ஸ்ட்ராடல் இந்த 24,000 ஸ்ட்ராடல் பார்த்தோம்ல 24 ஸ்ட்ராடலு இதோட பிரேக் ஈவனில் தான் அதிகப்படியான கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 24,300 பாருங்கள் செம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ அதை தாண்டி போகும்போது இப்போ அதை தாண்டி போகாது அப்படிங்கிறது அங்கே என்னது அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த கால் சைடில். அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏன் க்ரியேட் பண்ணியிருக்கான்னா அதை தாண்டி நான் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். அப்போ அது டிக்ரீஸ் ஆனாது அதையும் தாண்டி போகும் சரியா. ஒரு நல்ல ரேலி வரணும் மொத்தமாக ஏறணும்னா இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸும் ரொம்ப முக்கியமானது. இல்லை புட் சைடில் பார்த்துட்டோம்னா அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,500 இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பிரேக் ஈவன் முன்னாடியே இருக்குது பாருங்கள். பிரேக் ஈவன் வந்து 23,700 இந்த ரேஞ்சில் இருக்குது. தென் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரைக் 800 நமக்கு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 700 விட 800 நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான். அப்போ இந்த ஸ்ட்ராடலில் என்ன ப்ரீமியம் இருக்கோ அந்த ரேஞ்சு நல்ல ஒரு சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரேக் ஈவனாக நமக்காகும். அண்ட் ஸ்ட்ராடல் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா எந்த சைடு ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது முக்கியம். சரி ஓகே, இந்த இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரிலனா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க டீப்பாக தெரியாது. மேபி ஏதாவது வீடியோ வேணுன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். லைவ் பார்க்க நான் உங்கள் லைவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நான் வருஷக்கணக்காக லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மண்டே டு ஃப்ரைடே இருக்குது. அண்ட் பாய்.